பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இது ஒரு பெண்களுக்கான பதிவு, ஒரு குளியல் பற்றின பதிவு. இப்போ வெயில் காலம் நமக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். இப்போ இந்த வெயில் காலத்துல நம்ம குளிக்கிறது வீட்டுல குளிச்சாலும் சரி, இல்ல ஆறு மாதிரியான இடங்கள்ல குளிச்சாலும் சரி, குளிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இதுல நம்ம பெண்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது பலர் என்கிட்ட கேட்ட கேள்வினால இந்த விஷயத்த நான் இப்ப சொல்றேன். இப்ப என்னன்னா 6 மணிக்கு மேல குளிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, பொதுவா மாலை நேரம் அப்படிங்கிற அந்தி பொழுது, அந்தி சந்திகள் அப்படிங்கும் போது மாலை நேரத்துல வர இந்த சாயங்கால பொழுது வெயில் அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம குளிக்கிறதுனால தவறு கிடையாது. இப்போ இறங்கு பொழுதுல நம்ம சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளிக்கிறது, வீட்டுல குளிக்கிறது, இல்ல ஆத்துல குளிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவா சிறப்பானதா இருக்காது. சாஸ்திரங்கள் நமக்கு அத சொல்லப்படல. இப்போ அப்படி நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில குளிக்கிறதுனா என்ன, குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா என்ன பண்றது அப்படிங்கும் போது, பொதுவா இதனால குளிக்கிறதுனால இறங்கு பொழுதுல அஸ்தமன பொழுதுல குளிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா முகத்துல லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பெண்களுக்குமே இருக்கும். முகத்துல லக்ஷ்மி இருக்காங்க, லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா நீங்க இந்த இறங்கு பொழுதுல சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம குளிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு நாள் செய்யறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை எதையுமே. அது தொடர்ந்து நம்ம செய்யும் போது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளிக்கும் போது இந்த லட்சுமி கடாட்சம் முகத்துல குறைஞ்சிட்டே வரும். லட்சுமி கடாட்சம் குறையும், நம்மளோட அந்த அதிர்ஷ்டம், முகத்துல இருக்க வசீகரம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வரும். இத முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்க பார்க்கணும். அப்படி முடியல, கட்டாயம் குளிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு எண்ணெய், திரி, இதெல்லாம் நல்லெண்ணெய் சின்ன திரி விட்டு நீங்க ஏத்தி அந்த அகல் விளக்க அந்த தண்ணியில காட்டணும். நீங்க குளிக்கிற தண்ணியில அந்த அகல் விளக்க காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சீங்க அப்படிங்கும் போது இந்த முதல்ல சொன்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள் இருக்காது. அவசியம் ஏற்படும் போது மட்டும் அஸ்தமன வேலைக்கு அப்புறம் நம்ம குளிக்கலாம். அப்படி இல்லைங்கும் போது அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வாய்ப்பு இருந்தா நம்ம குளிச்சு தூய்மைப்படுத்திக்கலாம். இதுல எந்த தவறும் இல்லை. அப்படி தேவை ஏற்படும் போது இந்த விளக்க தண்ணீர்ல நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ஆரத்தி போல காட்டிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இந்த முறையை நம்ம பின்பற்றோம் அப்படிங்கும் போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த வசீகரம், லட்சுமி கடாட்சம் இது நம்மளை விட்டு போகாம இருக்கும். நன்றி, வணக்கம்.